வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் பொருட்பாலில் 62வது அதிகாரமாக உள்ள ஆள்வினை உடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற 617வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். ஆள்வினை உடைமை என்பதற்கு விடாமுயற்சி செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான்புகழ் கொண்ட வள்ளுவர் வகுத்தமைத்துள்ளார். இப்பொழுது நாம் 617வது திருக்குறள் என்னவென்பதை காண்போம். மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாள் உலால் தாமரையினால். மீண்டும் குறள். மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாள் உலால் தாமரையினால். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். சோம்பல் தன்மை உடையவரிடம் கரிய நிறம் கொண்ட மூதேவி வந்து தங்குவாள். சோம்பல் இல்லாத முயற்சி உடையவனிடத்தே தாமரை மலரில் தங்கி நிற்கும் திருமகள் வந்து துணை நிற்பாள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள். சோம்பல் உடையவரிடம் கரிய நிறம் கொண்ட மூதேவி வந்து தங்குவாள். சோம்பல் இல்லாத முயற்சி உடையவனிடத்தே தாமரை மலரில் தங்கி நிற்கும் திருமகள் வந்து துணை நிற்பாள் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் சோம்பல் இல்லாமல் நல்ல முயற்சி செய்து வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.